சரி எடுங்க தம்பி. 2000 மார்க்கிங் கொண்டு வந்துட்டீங்கன்னா 2022ஆம் ஆண்டு லைக் கேள்வியை செய்வோமா? நான் சொல்றது கேளுங்க. என்னன்னா உங்களுக்கு இப்ப கடைசியா நான் நினைக்கிறேன் சவுண்ட்ல வந்த 2025ஆம் ஆண்டு சவுண்ட் அந்த வயலின் கேள்வி வந்த போல உங்களுக்கு லைட் கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. அதுக்காக லைட் கேள்வி தான் வரும் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சவுண்டும் வரலாம். எதுக்கும் ரெடியா போங்க. சரியா? ஓகே. இருக்கிற காலத்தை ஃபுல்லா பாசுப கேள்விக்கு பயன்படுத்துறீங்கன்னா அழகா நீங்களும் நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். சரி, அவ்வளோ தத்துவமா? சரி, ஓகே. 6வது கேள்வி பாசுபேப்பர்ல செய்வோம். ஏ, ஒரு வானியல் தொலைக்காட்டியின் கோண உருப்பெருக்கம் எம்மை வரையறுக்குக. சரி, ஏயில ஃபர்ஸ்ட் பார்ட். சரியா? வானியல் தொலைக்காட்டில கோண உருப்பெருக்கம் என்றது அஜன் வீடியோ ஒன்னாகுது. எம் சமன் அல்பா டேஷின்கள் அல்பா. இதான் கோண உருப்பெருக்கத்துக்கான சமன்பாடு. இப்படி போட்ட மார்க்ஸ் கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. ஏன்? அல்பா டேஷன்டா என்னென்று எழுதணும், அல்பாண்டா என்னென்று எழுதணும். கதைக்கிற விளங்குதா? அல்லது நீங்க இதை எழுதாம நேரடியா வசனமாகவும் கொடுக்கலாம். ஞாபகம் இருக்கு? அல்பா டேஷன்டா என்ன? இறுதி பிம்பம் கண்ணில எதிரமைக்கிற கோணம். அல்பாண்டா என்ன? தொலைவில் உள்ள பொருள் கண்ணில் எதிரமைக்கிற கோணம். சரியா? இதை நீங்க எப்படி சமன்பாடா எழுத போறீங்கண்டா அல்பா டேஷன்டா என்ன, அல்பாண்டா என்னன்னு நீங்க மென்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப உங்களுக்கு அதுக்குரிய மார்க்ஸ் கிடைக்கும். சரியானே? அடுத்தது கோணூறு பேருக்கு எம்ஐ வரைய இருக்குயா. எம்ஐ வரைய இருந்தாச்சு. அடுத்தது மார்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஸ்கீம் போட்டு வரேன் பாருங்க. சரியா? இறுதி பிம்பத்திலிருந்து வார கதிர்கள் கண்ணில் எதிரமைக்கிற கோணத்துக்கும் தொலைவில் உள்ள பொருள்ல இருந்து வார கதிர்கள் கண்ணில் எதிரமைக்கிற வெற்றி கண்ணில் எதிரமைக்கிற கோணத்துக்கு இடையிலான விகிதம். சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லையே? சரி. அடுத்தது ஏகபரிமாண உருப்பெருக்கத்தில் ஒப்பிடும் போது ஒரு ஒளியியல் உபகரணத்தின் கோண உருப்பெருக்கம் ஏன் சிறந்தது? இது பொதுவான கேள்வி. இது முதலாவது பாத்தீங்கன்னா வானியல் ஒளியியல் தொலைக்காட்டி தான் கேள்வி. இது 2வது கேள்வி ஏகபரிமாண பெருக்கத்துடன் ஒப்பிடும் போது ஒரு ஒளியியல் உபகரணம் என்றா பொதுவாக இருக்காங்க. நான் உங்களுக்கு தியரிலையும் படிப்பிச்சேன், நீங்க மறந்துடுவீங்க கண்ணால் தானே. என்னண்டா உருப்பெருக்கம் 2 உருப்பெருக்கம் இருக்கு. ஒன்று ஏகபரிமாண உருப்பெருக்கம் ஒன்று இருக்கு. இப்ப ஏகபரிமாண உருப்பெருக்கம் என்றா இது பொருள் தூரம், இது பொருள் உயரம். F2F என்றா நிச்சயமாக 2Fக்கு அங்கால வரும். உருப்பெருத்தது வருவனே, உருப்பெருத்தது வரும். ஏகபரிமாண உருப்பெருக்கம் என்றா பிம்ப உயரம் பொருள் உயரம். இது பிம்ப உயரம், இது பொருள் உயரம். அது எப்படி வரும்? இது பிம்ப தூரம், இது பொருள் தூரம். நம்ம தியர்லையும் படிச்சாங்க இல்லையாவோமா? ஓ. ஆனா இப்ப வானியல் தொலைக்காட்டி கூட்டு நோக்காட்டிகள்ல பிம்ப தூரம் பொருள் தூரம். இப்ப பிம்ப உயரம் பொருள் உயரத்தை விடுங்களேன். பிம்ப தூரம் பொருள் தூரத்தை அளக்கிறது சாத்தியப்படாது. உதாரணமா வானியல் தொலைக்காட்டி எடுத்த வேண்டாம், வெற்றி கண்ணில் எதிரமைக்கிற அந்த வெற்றி கண்ணில் சும்மா பார்க்க கூட போற பொருள் தூரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற அளக்கிறதா? அதை எப்படி அளக்குறது? அளக்கலாம். அது நம்மளோட கருவியில வச்சுக்கொண்டு இந்த கருவியை வச்சுக்கொண்டா சாத்தியப்படாது. அதே மாதிரி நம்ம ஒளியல் கருவியை கண்ணுக்குள்ள வச்சு பார்ப்ப. இப்ப கண்ணு அப்படி ஒட்டி தானே வச்சு பார்க்கிறேன். பார்க்கக்குள்ள பிம்ப தூரம் இப்படி என்று அளக்குற, உள்ளுக்குள்ள ரூடர் வச்சு அளக்குற, அதுவும் சாத்தியப்படாது. அது இப்ப பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லைன்றதுக்காக தான் இன்னொரு ஐடியாவை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை. இப்ப ஒரு வில்லையில இது பொருள் உயரம், இப்ப பிம்ப உயரம் ஏண்டா நீ கண்ணை எங்க வைக்கீங்கன்ற பொறுத்தும் இருக்கு. நான் உங்களுக்கு படிப்பிச்சா ஞாபகம் இருக்கா? ஒரு கண் ஒன்று இருக்கு. இதான் கண்ணு வைங்களேன். கண்ணுல ஒரு பொருளை நீங்க பெருசா பார்க்கணும்டா விழித்திரையில பெரிய தோற்ற பருவன் வரணும் இல்லையா? விழித்திரையில உருவாகிற பிம்பத்திர தோற்ற பருவன் பெருசா இருந்தா தான் நாங்க பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். விளக்குதா? அது என்னண்டா என்ன கதைக்கா உருப்பெருக்கம் பெருசா இருக்கலாம். பெருசா இருக்கிறதெல்லாம் பெருசா தெரியணும் இல்லை எங்களை கண்ணுக்கு. நான் கைக்கிற விளங்குதா? இப்ப இதுல அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. கண்ணை எங்க வச்சு பாக்கீங்கன்ற பொறுத்தும் இருக்கு. ஆனா கோண உருப்பெருக்கம் அந்த கதை என்ன? கோண உருப்பெருக்கம் என்ன? கண்ணில எவ்வளவு தோற்ற பருமன் வருகுதோ அது பெருசா இருந்தா பெருசா தெரியும். அப்ப கடைசியா வார பிம்பம் நாங்க 25 செப்பம் செய்யலாம், 25 வெளியிலையும் செப்பம் செய்யலாம்.
கண் கண் தெளிவுப்பான வெளியே தூரம் பொதுவாக கதைக்கு என்ன நான் கதைக்கிற வழங்குதா என்ன கதைங்க தம்பி வர சொல்லுங்க காட்சி தமிழ்ல வழங்கிட்டா ஹலோ கஜன் நடா ஓ சார் சரி கதைக்க மாட்டாங்க சரி அப்ப நான் திருப்பியும் சொல்றேன் தம்பி நாங்க உருப்பெருக்கம் பெருசா வரலாம் ஆனா எங்கட கண் ஃபீல் பண்ணாது பிறகு சரியா இப்ப உதாரணமா நான் இப்போ ஒரு பொருளை வச்சு பார்க்கறேன்டா ஒரு பொருளை எப்படி வச்சு பார்க்கறேன்டா இதை நான் அங்கேயோ கிலோமீட்டருக்கு அங்கால கொண்டு வச்சு பார்த்தா பெருசா தெரியுமா எனக்கு இல்லை அப்ப இது விம்ம இதை விம்பம் பண்ணி வைங்க இந்த விம்பத்தை பார்க்கணும் கிட்ட வச்சு பார்த்தா பெருசா தெரியும் தூரத்தை வச்சு பார்த்தா தெரியாது வணங்குது அப்ப இந்த பிம்பம் எங்க வார பிம்பத்துல பருமன் பெருசா இருந்தாலும் நாங்க கண்ணை எங்க வச்சு என்ன கோணத்துல பார்க்கணுன்றதை பொறுத்து தான் பெருசா தெரியும் உள்ள வாரம் சரியா இப்படி இது இது வந்து நான் ஒரு தியரில் படிப்பிச்சாம்பியா சரியா அப்ப இதுல வந்து மார்க்கிங்ல அதை தான் கொடுத்துருக்காங்க அதை தான் மார்க்கிங்லையும் கொடுத்துருக்காங்க நான் மார்க்கிங் அனுப்புறேன் வேணுமெண்டா சொல்றேன் பாருங்க பிம்பத்தின் ஏகபரிமாண உருப்பெருக்கம் பொருள் தூரம் பிம்பத்துல பொருள் தூரம் பொருள்ற பருமன் ரெண்டுலையும் தங்கி உள்ளது எனினும் விழித்திரையில் உருவாகும் பிம்பத்தின் பருமன் பிம்பத்திலிருந்து வரும் கதிர்கள் கண்ணில் அமைக்கும் கோணத்தில் மட்டுமே தங்கியிருக்கும் ஸோ அதனால அது நல்ல மண்டமாய் கதைச்சாங்க அதான் சிறந்தது சரியா சரி நான் திருப்பியும் சொல்றேன் பாஸ் பேப்பர்ல ஒரு 15 வருஷம் எஸ்ஏ கல்வியில் அதையும் மார்க்கிங் கூட செஞ்சு பாருங்க தயவு செய்து வேற தேவையில்லாத கேள்வி செஞ்சு டைமை பழுதாக்கிறாங்க சரியா ரைட் வெல்லணும் ஏ எடுக்கணும் 90 மார்க்ஸுக்கு மேல எடுக்கணும்னு சொன்னா பாஸ் பேப்பரை விட்டுறாங்க கை விட்டீங்கன்னா போச்சு சரி பி பார்ட் சரியா ஓகே சரியா விவசாயம் வரணும் என்று ஆசை இருந்தால் நீங்கள் அதைத்தான் செய்யுங்க ரைட் மார்க்கிங் கூட செய்யுங்க எஸ்ஐகள் செய்யுங்க நான் உங்களுக்கு எஸ்ஐகள் செஞ்சு காட்டுவேன் நான் ஒன்றும் யோசிக்காங்களா சரி சில வாட்டி யோசிக்கா அதுவன் கிளாஸ் வைக்கிறலண்டு நாங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நான் உங்களுக்கு கடைசி டைமில் ஃபுல்லாக நீங்கள் 25 கேட்டு பாருங்க என்ன செஞ்ச சும்மா கேட்டு பாருங்க போன பட்ஜெட்டை கேட்டு பாருங்க எது சார் செய்யவே இல்லையா சிலபஸ் முடிக்கலன்னு கேட்டு பாருங்க சிலபஸ்லாம் டைமுக்கு முடிச்சு எல்லாருக்கும் பேப்பராக செஞ்சு சரியா எல்லாம் செஞ்சு தான் விட்டுறாங்க கடைசி மட்டும் சரியானே யாரையும் கைவிடலை 25 படித்தாலும் கேட்டு பாருங்களா சரி ஏன்னா நெகட்டிவான கருத்துக்கள் போகுமே சரி குவிய தூரம் எஃப்ஓவை உடைய பொருள் இல்லை எல்ஓவையும் குவிய தூரம் எஃப்இஐ உடைய பார்வை துண்டை எல்இயையும் பயன்படுத்தி வானியல் தொலைக்காட்டி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது ஒரு வானியல் தொலைக்காட்டி இயல்பான செப்பன் செய்ய என்பதன் கருத்து என்ன ஒரு வானியல் தொலைக்காட்டில இயல்பா இதை செப்பன் செய்யறாங்க இறுதியாவார பிம்பம் முடிவில உருவாகிற மாதிரி ஏனென்றா நாங்க கன நேரத்துக்கு பிம்பத்தை பார்க்க வேண்டியிருக்கு இப்ப இறுதியாவார பிம்பம் 25 சென்டிமீட்டர்ல உருவாகுமா இருந்தா நாங்க கூட நேரத்துக்கு கண்ணை வச்சு பார்க்கக்குள்ள கண் தகைப்புக்குள்ளாகலாம் ஸோ கண் நோக தகைப்படம் இருக்கம் ஸ்ட்ரெஸ் ஆகலாம் கண் அப்ப கண் நோக பார்க்கும் அதனால நாங்க இயல்பாகவே வானிய தொலைக்காட்டி செப்பன் செய்கிறது முடிவிலே இறுதியும் மாறமாயி ஆனா நம்மட கூட்டு நுணுக்காட்டில இயல்பான செப்பன் செய்ய என்பது என்ன இறுதியாவார பிம்பம் டீல உருவாகிறது சரியா இறுதியாவார பிம்பம் டீல உருவாகிறது சரியானே சரி அப்ப அதை கேட்டிருக்காங்க பீல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு என்ன ஒரு தொலைக்காட்டி இயல்பான செப்பன் செய்ய கருத்து என்ன இறுதி பிம்பம் முடிவிலியில் உருவாகும் பொழுது அல்லது இன்னொரு ஸ்கீம்ல இன்னொரு விட கண்ணானது தளர்ந்த நிலையில் உள்ள போது தகைப்புக்கு உள்ளாகாமல் இருக்கிறது சரியானே ஓகே இரண்டாவது தொலைக்காட்டியின் இயல்பான செப்பன் செய்ய இருக்கும் போது ஒரு தெளிவான பெயரிடப்பட்ட கதிர்படத்தை வரைக ரைட் இங்க பாருங்கள் இது நாங்க படிச்சனாங்க நீங்களுக்கு கீரை தெரியணும் மறந்துருக்கும் கைப்பட செஞ்சு பாருங்க சும்மா பார்த்துட்டு இருக்காம ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்காம சரியா ரைட் சரியா ரைட் உங்களுக்கு தெரியும் எஃப்ஓ தான் பெருசனே எஃப்ஓல பெருசு பெரிய விட்ட முடைய வில்லையா இருக்கும் பொருள் வில்லை ரெண்டாவது வில்லையே ஃபர்ஸ்டா கீறாங்க ஞாபகம் இருக்க ரெண்டாவது வில்லையே ஃபர்ஸ்டா கீறாம முடிவிலியில இருந்து வார கதிர் ரெண்ட கருதுவோமா கதிர்படத்துக்கு அம்புக்குறி காட்டணும் சரியா இது வடத்தொரு பிம்பம் உருவாகும் சரியா பிற என்ன செய்யணும்
இதான் முதலாவது வில்லையின் பிம்பத்திர உச்சி. சாரி, இப்படி வரைபடத்தை வந்து முற்ற இடத்த ரெண்டாவது வில்லைக்கு இருக்கு. அது கொஞ்சம் சுகமா இருக்கும் உங்களுக்கு. இது சந்திக்காட்டி நீங்க டருக்கோடு போடுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. சரி, இதானே எஃப்இ. இது முதலாவது வில்லையால வாரபிம்பம் ரெண்டாவது குவியத்துல உருவாகுமா இருந்தா இதுவும் எஃப்இ ஆயிருந்தா இறுதியா வாரபிம்பம் எங்க வரும்? முடிவில வரும். இந்த மூன்று கொண்டு அப்படிறையும் பரல இருக்கும். சரியா? கண்ணை இங்க வச்சு பார்த்தா எங்களுக்கு இங்க எங்கேயாவது பிம்பம் தெரியும். சரியா? இதான் கதிர்படம். இதுல குறிக்க வேண்டியது எஃப்ஓ குறிக்கணும். இதான் எல்ஓ, இதான் எல்இ, எஃப்ஓ எஃப்இ வேற சொல்லிக்காங்களா இல்லையே? இறுதியும்பம் கண்டதில் அமைக்கிற கோணம் தான் இருக்கு. அல்பா டேஷ் அல்பா. இவ்வளவு கீறுங்க. அப்போ நீங்களும் கீறுங்க தம்பி, சும்மா இருக்காம. கீறுனா நல்ல. வேற ஏதாவது எழுதாம விட்டோம் தெரியல, பாருங்க. மார்க்ஸ் இல்லாம போயிடும். தம்பி ரெண்டாவது பாருங்க. இதுல என்ன மார்க்ஸ் உறுதியான பாருங்க. இதுக்கு மார்க்ஸ் உறுதியான பாருங்க. எல்லோவில் காணப்படும் ரெண்டு சமாந்தர கதிர்கள் மற்றும் பிம்பத்தில் வரையிலான சரியான கதிர்படத்துக்கு நம்ம என்னண்டா ஆக குறைஞ்சது ரெண்டு கதிர்படம் கீறணும். ஆக குறைஞ்சது ரெண்டு கதிர்கிறோம். ரெண்டு கதிர்படம் இல்லை, ரெண்டு கதிர்கிறோம். தொடர்ச்சியான கதிர் அடிக்கணும். தொடர்ச்சியான கதிர் அடிக்கணும். ரெண்டு இப்படியே வந்து அப்படியே ரெண்டு போகுது. கையில் வழங்க. இப்ப நீங்க பிறகு இங்க இருந்து புதுசா ஒரு கதிரை தொடங்கப்படா. இங்க இருந்து புதுசா ஒரு கதிரை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்க இருந்து ஒரு கதிரை உதாரணமா தலைமைச்சுக்கு சமாந்தர வாரன்னு செய்யும். இதுல குவியத்துக்கு அளவும் அது தேவையில்லை, அதவே இல்லை. அது தெரியும் தானே. அப்ப ஆரம்பத்திலிருந்து வார ரெண்டு கதிரை அப்படியே கீற வண்டி இருக்கும் தம்பி. சரியானே? அடுத்தது சமாந்தரத்தை காட்டட்டாம். எஃப்ஓஎஃப்இ குறிக்கட்டாம். அம்புக்குறி தலை குறிக்கப்படாபடி ஒரு புள்ளியை குறைக்கட்டாம். அம்புக்குறி இருக்கா உண்டா? வெளியில போட மறந்துங்க. அம்புக்குறிக்கு தலை எடுக்கணும். இந்த செட் எடுக்கணும், இந்த செட் எடுக்கணும், இந்த செட் எடுக்கணும், இந்த செட். 4 செட் இருக்கு பாருங்க. வார கதிர் முறி கதிர், இதுல படுற கதிர் முறி கதிர். 4 செட்டுக்கு அம்புக்குறி இருக்கணுமா? சரியா? சரி, அடுத்தது மூன்றாவது கதிர் வரிப்படத்தை பயன்படுத்தி தொலைக்காட்டியின் கோண பெரிதாக்கத்தில் ஒரு கோவையை பெறுக. இது பெறுகதானே? சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்ப நாங்க இது ஒரு எச் அண்டு போடுறோம். சரியா? இது ஒரு எச் அண்டு போடுறோம். சரியா? ரெண்டா எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஆல்ரெடி எம் சமன் அல்பா டேஷிங்கில் அல்பான்னு எழுதுற நீங்க தானே. அங்க அல்பா டேஷ் அல்பா என்ன நீங்க மென்ஷன் பண்ண நீங்க திருப்பி மென்ஷன் பண்ண தேவையில்லை. சொல்ல விளங்குதா? ஏற்கனவே மென்ஷன் பண்ணாம நீங்க வசனமா எழுதி பிரக்கெட்டுக்குள்ள அல்பா அல்பா டேஷ் போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி திருப்பி எழுத வேண்டி வரும். ஒரு அல்பா டேஷ் எடுக்க பாம்புறோம் தேடுவான இல்லை அப்படி மார்க்ஸ் போட விட்டுருவாங்க ஒரு சரியாக்கள். ரைட். இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அல்பா சின்ன கோணம்னு சொல்லி போட்டான். அப்ப டேன் அல்பா அன்னளவா என்ன அல்பாவுக்கு சமன். அப்ப நான் அல்பா டேஷுக்கு என்ன போடலாமண்டா? அல்பா டேஷுக்கு என்ன போடலாமண்டா? என்ன போடலாம்? எச்சிங்கிள் எஃப்இ போடலாம். சரியா? ஓகே. இது அல்பாண்டா, இதுவும் அல்பா தான். குத்ததிர் கோணம் தானே. இந்த அல்பாக்கு எச்சிங்கிள் என்ன போடலாம்? எச்சிங்கிள் எஃப்இ போடலாம். அல்பா டேஷ் ஓகே தம்பி, எதிர்பார்க்கறதுனா இப்ப ஓகேனே அல்பா. இப்ப நீங்க என்ன செய்யுங்க? எம் சமன் அல்பா டேஷுக்கு என்ன எச்சிங்கிள் எஃப்இ தர என்னடா என்ன விட விட்டேன்? இது எஃப்ஓ ஆகும் என்ன என்ன எஃப்ஓவின் கிளைச். ஏன்னா சூறா தெரியும் எஃப்ஓ இங்கிலீஷ் வேறு தெரியுது. நம்ம காரங்காரம் படிக்கிற என்ன செட் பண்றோம். அதுக்கு என்ன மாதிரியா? சரி, சரியா தம்பி? அடுத்த கேள்வி ஈஸியா தான் போகுது, இன்னும் இருகல. சீப்பாட் அது படம் விரிக்கட்டுமா? அடிக்க தேவையில்லையா? மற்ற கழி தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரி,
பாருங்கள், சீல ஃபர்ஸ்ட் பார்ட். சரியா? அடுத்த எஸ்ஏ தம்பி ஒரு சவுண்ட்ல ஒரு எஸ்ஏ செஞ்சு ஆடுறேன்னா சரியா? பிறகு கொஞ்ச நாளைக்கு நாங்கள் இடையில விட்டுட்டு எலக்ட்ரிசிட்டியில கொஞ்சம் எஸ்ஏ செஞ்சு ஆடுறோம். சரியா தம்பி? எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு கிழமைக்குள்ள முடிஞ்சிருமா? சரியா? சிலபஸ் முடிக்கப்படி யோசிக்காங்க முடிஞ்சு தருவேனா? எஃப்ஓ 100 சென்டிமீட்டர். அப்ப இது 100. எஃப்இ 10 சென்டிமீட்டர். இது 10 சென்டிமீட்டர் தான். ஒரு வானிய தொலைக்காட்டி சந்திரனின் இறுதி பிம்பம் கண்ணில் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் 25 சென்டிமீட்டர். இது இயல்பான செப்பல் செய்ய அல்ல. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு படிப்பிக்கக்குள்ள? தொலைக்காட்டில இயல்பான செப்பல் செய்ய இறுதி பிம்பம் முடியல வார நிறுவல் தான் எங்களுக்கு இருக்கண்டு. மற்ற சிலபஸ்ல இல்லைன்னு சொல்லி போட்டு, ஆனா உங்களுக்கு ஒருவேளை கேள்விகள்ல வரலாம்னு படிப்பிச்சு. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி செஞ்சு காட்டேன் ஞாபகம் இருக்கு. ஒரு கேள்வி நான் அதே கேள்வி அதே மாதிரி கேள்வி அந்த கேள்வி. சரியா? அது படிக்கிறனால நாங்கள் இறுதியுமா டீல வாரண்டா வச்சு செய்ய வேண்டியதானே. ரைட். இப்ப சந்திரன் வெற்றுக்கண் எதிரமைக்கணும் சைவ சஞ்சு பாகையா. இது சைவ சஞ்சு பாகையா. வடிவா பாருங்களா? பாகையா பாகை. ஏன் பாகை? இப்ப நீங்க டேன் அல்பா அண்ணளவு அல்பாங்க எப்ப சொல்ற தம்பி தெரியுமா உங்களுக்கு? இந்த கோணம் சின்னனாகவும் இருக்கணும், இந்த கோணம் ரேடியன்ல இருக்கணும். தந்திருக்கானே 3வது கீழே இருக்கு தம்பி. என்னது? அல்பா ஆரே என்ற இருக்கு. மிகச்சிறிய கோணத்துக்கு தந்திருக்கான். அவன் தந்திருக்கான. தரா டீமங்களுக்கு தெரியணும் தம்பி. தரா டீமங்களுக்கு தெரியணும். அது பிரச்சனை ஒன்றுமே இல்லை. இப்ப இச்செப்பன் செய்கையில் சந்திரன்ல கண் எதிரமைக்கும் கோண உருப்பெருக்கத்தையும் அல்பா டேஷையும் ரைட். இப்ப பாருங்க, இந்த கதிர்படத்தை அப்படியே வச்சு சேஞ்ச். இந்த கதிர்படத்தை நான் சேஞ்ச் பண்றேன் பாருங்களா. சரி, இப்ப என்னண்டா இப்படி வச்சு மாத்துவோமா? வியாபார பிம்பம் இங்க வரணும். டீல வரணும் என்ன? அப்படிதானே? இப்ப இதையும் நீங்க நிகழ்த்துறீங்கண்டா சந்திக்கணும் என்ன? சரியா? ஓகே. இந்த இந்த உச்சி இது இந்த இந்த பொருளுக்கு இது பிம்பம். இந்த வில்லைக்கு இது பொருள், இது பிம்பம். இந்த வில்லைக்கு இது பொருள். பொருள்ற உச்சி தான் அங்கே வரணும் என்ன? தெரியுமா? ஞாபகம் தம்பி? இதுதான் கேபிட்டல் H. இதுதான் 25 சென்டிமீட்டர் தம்பி. சரியா? கதிர்படம் கட்டாயம் கீரோணும்னு நினைக்கிறேன். இப்ப கணக்கு செய்ய இயலாது. இப்ப கண்ட எதிரமைக்கிற ஓணம் இவ்வளவு சரியாண்டு பாருங்க. இவ்வளவு சரியா தம்பி? தம்பி கஜன் கதைக்கலாம் சொல்லுங்களேன். சரியா? இது பொருள். இந்த வில்லைக்கு இது பொருள் உச்சி, பிம்பத்திர உச்சி இணைக்கிறோடு நேர்கோடு. சரியா? கதிர்படம் கீறிட்டேன் தம்பி. சொல்லுங்களேன். நஜாத் இல்லையா? ஜாஸ் ஓம் ஓம் கொண்டு போடுவான், கதைக்க மாட்டான் பேரு. டாய். சரி, இப்ப ஒரு பாகை 0.018 ரேடியனா. ஒரு பாகை 0.018 ஆரியன் ரேடியன் என்ற ஒரு தரவு தாராங்க. சரிதானே? ஓகே. இப்ப கேள்வி என்னண்டா, நீங்க அல்பா டேஷையும் காணணும், கோண உருப்பெருக்கத்தையும் நீங்க காண வேண்டியது. சரிதானே? ஓகே. இப்ப முதலாவது இந்த அல்பா 0.5 பாகை இல்ல. 0.5 பாகை என்றா ஒரு பாகை தானே 0.018 ரேடியன். அப்ப நம்ம அல்பா எவ்வளவா இருக்குமெண்டா 0.009 ரேடியனா இருக்கும். அது விளங்கிட்ட? 0.009 ரேடியன் என்ற கதை. சரியா? சரியா தம்பி? ஓகே தானே? சரி, இப்ப இங்க பாருங்க. இப்ப நான் ஐடியா சொல்றோம், படியா பாருங்க. நீங்க செய்யலாம் படிவா. நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப இது அல்பாண்டா இதுவும் அல்பா தானே. இது அல்பாண்டா இதுவும் அல்பா தானே. சரியா? இது அல்பாண்டா எதிர்பக்கத்துக்கு அயற்பக்கம். இப்ப இது 100. அப்ப எதிர்பக்கத்துக்கு அயற்பக்கம். இப்ப அல்பா தெரியும், அயற்பக்கத்து எதிர்பக்கம் இந்த இச்ச காணலாம்.
இல்லையா? என்ன எச்ச காணலாமல்ல? ரைட். அதுக்கு நீங்க என்ன செய்ய, ஒரு வசனம் ஒன்று எழுதி எழுதுவோமா? என்ன வசனம்டா, இப்ப நீங்க இத I1 என்று போட்டுட்டு, சரியா, முதலாவது பிம்பத்திற்கு, முதலாவது பிம்பம் I1ற்கு எழுதணும் ஒரு வசனம். வசனங்களை பார்த்துக்கொள்ள தம்பி. தம்பி இதாலாம் தம்பி ஒரு ஒரு ரேங்க் 2 ரேங்க் முன்னுக்கு பின்னுக்கு வாரதுக்காக அந்த மார்க்கிங் எல்லாம் வார பிரச்சனை. அப்ப முதல்ல சரியா, அந்த மொக்குமாயி சும்மா ஷார்ட்கட்ல செய்யல, அந்த MCQ சரியா வரும். சரியா, முதலாவது பிம்பம் I1 கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க, படம் கீறணும் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல. உங்களோட என்ன ஆன்சர் ஷீட்ல இந்த படம் இருக்கும், I1ங்கிறது அவங்க எஸ்ஏ பேப்பர் வீட்டை வந்துருவீங்க. ஸோ I1 முதலாவது பிம்பம் I1க்கு படிவா பாருங்க, அல்பான்னு சொல்றது H-இன் கீழ் FO. நீங்க tan alpha எழுதி அன்னளவு ஆல்பான்னு எழுத தேவையில்லை. tan alpha எழுதி அன்னளவு ஆல்பான்னு எழுத தேவையில்லை, ஏன்னா அவன் சொல்லி போட்டாங்க இல்லையா தரவு. ஸோ இது 0.009 எச்ச தான் காண போறீங்க. இதை விடவு 100 சென்டிமீட்டர், ரெண்டா வார விட சென்டிமீட்டர்ல வரும். 100 அளவு என்ன வரும், 2 தான் தள்ளி குத்து வச்சா 1 2 என்ன 0.9 சென்டிமீட்டர். இவ்வளவு சரியா தம்பி? 0.9 சென்டிமீட்டர் என்ன வரைக்கும் தெரியுமா? இந்த இருக்கிற சந்திரண்ட விட்டமா இருக்குமா, இந்த வில்லையால சந்திரன்ல உருவான விட்டம். ஏன்னா உங்களுக்கு தெரியுங்களா, இப்ப இது இந்த இந்த ரெண்டு ரெண்டு கதிரும் எங்கேயாவது சந்திக்கும், முடிவில்ல சந்திக்குமா, முடிவில்ல சந்திக்கும். அப்ப இது எங்கேயோ ஒரு கதிர் எடுக்கிறேன் என்றால் சந்திரண்ட உச்சண்டா இது அடியா இருக்கும். நான் வாய்க்கிறேன் இல்ல, படிப்பு ஞாபகம் இருக்கா? சரி, நீ காய்ச்சிக்க தேவையில்லையா? ரைட், ஓகே. அடுத்தது இப்ப நீங்க அடுத்த கதை பாருங்க. அடுத்த கதை நீங்க அல்பா டேஷ காணணும். அல்பா டேஷ காண்றண்டா, அல்பா டேஷ காண்றண்டா இந்த ஹெச்சும் எஃப்இயும் தெரியும் என்ன இல்லையா? ரெண்டு தெரியும் என்ன இல்லையா? இப்படியா நாங்க கதைக்கிறது தம்பி? கதைங்க என்ன பிரச்சனை? இதுல என்ன தம்பி, ஒரு பிழை ஒன்று விட்டுட்டமே. என்ன பிழை விட்டுருக்கோம்? அப்ப கண்டுபிடிக்க. அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், சொல்லுங்க என்ன பிரச்சனை? என்னடா தம்பி, ஒன்றும் இல்லை, நம்ம பழைய படத்தை மாத்திருந்தோம்பானே. பழைய படத்தின்படிதான் 2வது பிம்பம் வேற குவியத்துல உருவாகும். வேற குவியத்துல வந்தா முடிவு வருமா? அது 2வது படம் இல்ல இது. அப்ப இந்த எஃப்இ எங்க இருக்கும்? இது யூஇயா இருக்கும். எஃப்இ வந்து இங்க எங்கேயாவது இருக்கும். என்ன தம்பி எதாவது பிள்ளையா? என்ன விலங்குல வர்றது? நம்ம ஏற்கனவே கீர்ன கதிர்படத்தை தான் இங்க மாத்தினேன் இல்லையா? இப்ப இந்த கதிர்படத்தின்படி இறுதியும்பன் டீல வரணும்டா, இவனுக்குரிய இந்த பொருள் இவன் குவியத்துக்குள்ள இருக்கணும். அப்ப அதே பக்கம் வரும். சரியா? அப்ப நீங்க யூஇய காணணும். யூஇ எப்படி காணலாம்? எஃப்இ என்ற வில்லைக்கு 1 வி மைனஸ் 1 யூ சமன் 1 எஃப் பாவீங்க. விளங்கிட்டா? யூஇ காண்றதுக்கு பிம்ப உரம் எவ்வளவோ 25 பிளஸ் பழையதை காட்டியும் குறி வழக்கின் படி யூஇய காண போறேன், குறி வழக்கு போடாதீங்க, அதுவும் பிளஸ் தான் வரும் முன்னுக்கு தானே. எஃப்இ 10 மைனஸ் இதை சுருக்கி எடுங்க. யூஇ சுருக்கி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீமை பார்த்தே சொல்றேன் நான். ஐம்பதின் கீழ் 7 சென்டிமீட்டர். சரியா? 50 கீழ் 7 சென்டிமீட்டர். சரியா? எல்லாம் சரியானு பாருங்க ஒருக்கா. வழிபாடு தம்பி, இது பழையதை காட்டியும் குறி வழக்கின் படி நீங்க இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா விக்கு பிளஸ் 25 சென்டிமீட்டர், எஃப்க்கு மைனஸ் 10 சென்டிமீட்டர் என்ற ஒரு வசனம் எழுதிக்காங்க. நம்ம நேரடியாக இருக்கோம், அதுக்கு மார்க்ஸ் இருக்கு, பிரச்சனை ஒன்றும் இல்லை. வில்லைக்கு வில்லை சூத்திரத்தின்படி, எஃப்இ என்ற வில்லைக்கு வில்லை சூத்திரத்தின்படி சரியான பிரதியிடல் கடைசி கணிப்பு சென்டிமீட்டர் விட மார்க்ஸ் சரி. ஓகே, ரைட். அடுத்த ஸ்டெப்ஸ் கேள்வி அடுத்த காணப்போற அல்பா டேஷ். சரியா? இப்ப அதே இது அல்பா டேஷ் என்று போடலாம்டா, அதுக்கு ஒரு வசனம் கொடுக்கணுமா? அந்த எஃப்இ என்ற வில்லைக்கு வார அல்பா டேஷ போட்டோம். அல்பா டேஷ் என்ன பேர் சொல்லுங்க அப்போ? ஹெச்சின் கீழ் எஃப்இ, சாரி எஃப்இயா யூஇ ஹெச் எவ்வளவு கண்டனாங்கள்? 0.9. இதை எவ்வளவு கண்டனாங்க? 50 கீழ் 7. சரியா? இதுவும் சென்டிமீட்டர்.
வார விட உங்களுக்கு என்னத்துல வரும் சொல்லுங்க பாப்போம். அவன் பாகையில கட்டிக்கான தம்பி, கேட்டிருக்கான். கண்ணுல பாகையினாலான கூணா, பாகை தான் கேட்டிருக்கான். இப்ப இது வந்து பாகை தான் வரும். ஏன் சொல்லுங்க அப்ப பாகையில வரும்? இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர்ல விளங்க ஆகிறேன். அப்ப இந்த சாரி இந்த வாரது சாரி ரேடியன்ல வரும். ஏன்னா அல்பா என்ன தம்பி, டேன் அல்பா அன்னடபா அல்பாக்கு சமன் விட்டு அல்பாவல்ல காண்றீங்க. வார விட ரேடியன்ல வரும் என்ன தம்பி, சரியா? அப்ப 963 சுருக்குனா கிட்டத்தட்ட தம்பி, கிட்டத்தட்ட இதை நீங்க ரேடியன், இது ஏதோ ஒரு ரேடியன்ல வரும். அது எங்களுக்கு தெரியும். ஒரு பாகை தானே இவ்வளவு ரேடியன், இவ்வளவு ரேடியன் தான் ஒரு பாகை. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, வார விடைய இவ்வளவு ரேடியன் தானே ஏண்டா 0.018 போட்டு சுருக்கி எடுத்தீங்கன்னா விடையை பார்த்தே சொல்றேன். கிட்டத்தட்ட 7 பாகை வருது தம்பியா, கிட்டத்தட்ட 7 பாகை. அதாவது 6.9 தொடக்கம் ஒரு ரேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்கானா, சரியா? 7 மட்டும் 6.9 தொடக்கம் 7. நான் விடையை பார்த்தா நான் சுருக்கல் நீங்க சுருக்கணும் தம்பி. இந்த சுருக்கல் பிசிக்ஸ் இல்லை, இது சும்மா சுருக்கல் இது, சரியா? கவனம், இந்த வார விட ரேடியன்ல தான் வரும். ஆனா கேட்ட கேள்வி பாகை கேட்டிருக்கான். அதை கொஞ்சம் பார்க்கணும் வடிவா, சரியா? அதை கொஞ்சம் நீங்க பார்த்து கொள்ளணும், சரியா? என்னத்தை கேட்கான்னு தெரியணுமா? இப்ப இன்னும் முடியல. பிறகு என்ன கேட்டிருக்கான், கோண உறுப்பிற்கும் கேட்டிருக்கான். காணுவோமா? இங்க பாருங்க, இங்க அடிக்கிறேன். கோண உறுப்பிற்கு எம் சமன் இறுதி பிம்ப அல்பா டேஷில் அல்பா. அல்பா டேஷ் அடிச்சு போட்டனே, தேவையில்லை. 7 பாகை, இது தசம் 5. சாரி அல்பா டேஷ் 7 தசம் 5 எவ்வளவு வரும்? 14 வருமா தம்பி, சரியா? 14 விடைய பாப்போம் கொஞ்சம் போங்க. 14 ஸ்கீம்ல 13.8 தொடக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணிக்காங்களா, ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்களா? நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கவா, ஒரு ஆள் சொல்லுங்க அப்போ. ஒருவேளை இது இயல்பான செப்பன் செய்யா இருந்திருந்தா, இது இயல்பான செப்பன் செய்யா இருந்திருந்தா, இறுதியும் முடிவிலியா இருந்திருந்தா என்ன கோண உருப்பெருக்கம் வந்திருக்கும்? என்ன கோண உருப்பெருக்கம் வந்திருக்கு? நான் சும்மா கேட்க சொல்லுங்க அப்போ. 10. ஏன்? எஃப்ஓவின் கீழ் எஃப்இ, எஃப்ஓவின் கீழ் எஃப்இ 10. அப்ப உங்களுக்கு இது உங்களுக்கு என்ன விளங்குது? வானியல் தொலைக்காட்டில இயல்பான செப்பன் செய்ய பார்க்க, இயல்பான செப்பன் செய்ய பார்க்க இறுதியும் டீல செப்பன் செய்யக்குள்ளதான் பெரிய உருப்பெருக்கம் வருது, கோண உருப்பெருக்கம். ஆனா அப்படி இருந்தும் நாங்க ஏன் அதை விரும்புறோம்டா, கன நேரத்துக்கு பார்க்கணும்ன்றதுக்காக. எங்களோட நோக்கம் கூட டைம் பார்க்கறது தான். பெருசா 16 மடங்கு 4 மடங்கு கூட எக்ஸ்ட்ராவா, சரியா? சோ இங்கேயும் இறுதி பிம்பம் டீல வாரதான் உருப்பெருக்கம் கூட. அங்கேயும் கூட்டுணர்வு காட்டிலையும் இறுதியும் டீல வாரதான் கூட. ஆனா அதுல பேர் அது அங்க இயல்பான செப்பன் செய்ய, விளங்கிட்டா? ஆனா இயல்பான செப்பன் செய்யோ இயல்பான செப்பன் செய்ய இல்லையோ, இறுதியும் டீல வாரதுதான் உருப்பெருக்க வலு கூட, கோண உருப்பெருக்க வலு, சாரி கோண உருப்பெருக்க வலு என்று நான் சொல்றேன். விளங்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, அடுத்த கேள்வியா. செகண்ட் சீல செகண்ட் ஒரு உகந்த மாற்றத்தை செய்து பின்னர் மேற்குறித்த தொலைக்காட்டி சந்திரனின் ஒரு மெய்பிம்பத்தை ஒரு திரை மீது பெறுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. சரி, குவிய புள்ளிகளையும் தூரங்களையும் தெளிவாக குறித்து இச்சந்தர்ப்பத்து கதிர்படத்தை வரைக. சரி பாருங்க தம்பியா, ரைட். வேற படங்கு ஒரு அடிப்போமா? இப்ப திரையில பிடிக்க போறாங்க.
இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கனே, சரியா தம்பி? கதைக்கிற விளங்கு தானே? ஒரு எஸ்ஏ கேள்வி ஆறுதலா செஞ்சா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? சரியா? நான் 7 மாத அளவுக்கு நல்ல கேள்வியில செலக்ட் பண்ணி செய்கிறேன். இது வந்த பாஸ் பேப்பர் நல்ல கேள்வி உண்டா, முழுமையான தியரி எல்லாம் வார ஒரு கேள்வி. சரியானே? ஓகே, இதுதான் FO. இப்ப எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, இதுல மாற்றம் இல்லையா? இதுல மாற்றம் இல்லை, நாங்க இதை மாற்ற மாட்டோம். என்ன இதை கதைக்கணும், எதை சொல்லல ரெண்டு கேட்டா இந்த அல்பாவில மாற்றம் இல்லை. பாருங்க, நீங்க இஞ்சால என்னென்ன அசைச்சு கொள்ளுங்க. நீங்க திரையில பிடிங்க, இறுதியும் பண்டியில விரட்டும் அல்லது இறுதியும் முடிவில் விரட்டும். ஆனா இது மாறுமா? ஏனண்டா இது சும்மா வெற்றிக்கண்ட எதிர வைக்கிற கோணம் தானே. கதைக்கிற விளங்குதா? வெற்றிக்கண்ட எதிர வைக்கிற கோணம். அப்ப அதுல மாற்றம் ஒன்றும் வராது. இப்ப கேள்வி என்னன்னா, உங்களுக்கு இதால மாற பிம்பத்தை நீங்க எங்க படிக்கணும்? திரையில படிக்கணும். ரெண்டு அஞ்சா இருக்கு, இந்த இருக்கு. இது நான் உங்களுக்கு கூட்டுணு காட்ட கறி காட்ட ஞாபகம் இருக்கு. இதுதான் அடுத்த வில்லு. ரெண்டா இது அப்படியே கீறுறேன் தொடர்ச்சியா அப்படியே கீறுறேன். இது 1 2. இப்ப இதானே எஃப்இ ரெண்டா. இந்த எஃப்இ இஞ்ச வருமா இஞ்ச சொல்லுங்க. அப்ப 1 2 3 சொல்லுங்க. எஃப்இ எங்க வந்தா மற்ற பக்கம் வரும்? 3. அதாவது இப்ப இது எஃப்இயா இருந்தா அதுல குவியத்துக்குள்ள அதே பக்கம். 2ஆம் நம்பர் எஃப்இயா இருந்தா முடிவிலி. 3ஆம் நம்பர் எஃப்இயா இருந்தா தான் என்ன? எஃப்இக்கு அங்கால, அப்ப மற்ற பக்கம் வரும். தம்பி இதெல்லாம் தம்பி இனி விளங்காட்டி நாங்க ஒன்றும் செய்யலாத, ஆக மொக்குமாயி மோசமா இருக்கப்படாது. சரியா காய்க்கிற விளங்குதா? அடுத்தது எனக்கு தெரியும், இந்த வில்லைக்கு இது பொருள்ற உச்சி, வில்லையின் மையம், இதை இணைக்கிற கோடு எங்கேயோ தான் என்ன வரும்? நான் கோடுகளும் சொல்லிச்சா, இதை இணைக்கிற கோடுகள் என்ன வரும்? பிம்பம் வரும் இல்லையா? அப்ப நான் செஞ்ச விடத்தை நிச்சயமா இது தலைகீழா இருந்தா நிமிந்து வரும். ஏண்டா உங்களுக்கு தெரியும், குவியத்துக்கு அங்கால எஃப்க்கும் எஃப்இக்கும் 2Fஇக்கும் அங்காலன்னா மற்ற பக்கம் தலைகீழா வாரது. இப்ப தலைகீழா இருக்கா நிமிந்து வரும். ரைட்டா? அப்ப இஞ்சா இந்த உச்சி வரப்போகுது இஞ்செங்கேயும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க கீறுங்களேன். தவறஞ்சு ரைட். சரியா நம்பி வரைபடம்? இதுதான் கடைசியா வர பிம்பம். என்ன சரியா தம்பி? 2 வரைபடம் போதுமா? சரியா? இதுல இது I1, இது திரையில விழுற I2. சரியா? அவங்க I2 இது பிரச்சனை சொல்லுங்களா? சரியா? FO FE LO LE இதுதான் பிம்ப தூரமா? எக்ஸ்டெண்ட் போடவா? இது அல்பா, இது அல்பா டேஷ் போடலாதான், இது பழைய அல்பா டேஷ் இல்லையே. சரியா? ஓகே. இதுல ஒரு சின்ன விளையாட்டு என்ன காட்டிக்காங்க, இது புள்ளிக்கோடுகளை வரைவதன் மூலம் மெய்பிம்ப நிலையை பெறல. சரி, எல்லியின் வலப்பக்கம் குவியப்படி எஃப்இயை குறி. இதுல வந்து இந்த எஃப்இயை குறிக்காட்டி மார்க்ஸ் இல்லையா தம்பியா? இந்த எஃப்இயை குறிக்காட்டி மார்க்ஸ் இல்லையா? இந்த எஃப்இயை குறிக்காட்டி மார்க்ஸ் இல்லையா? அடுத்தது ஆரம்பத்துல தொடங்குற 2 கதிரை தான் கொண்டு முடிக்கணுமா? இடையில எக்ஸ்ட்ராவா கதிர்கள் முளைக்க கூடாது, புதுசா முளைக்க கூடாது. சரி, அப்ப உதாரணமா இந்த வில்லைக்கு தலைமைச்சு சமாந்தரம் வர எப்படி போகும்? இதுல குவியத்துக்கு அலை போகும். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. சொல்ல இப்படி வாரது என்ன செய்யும்? இதுல குவியத்துக்கு அலை போகும். அதுவும் பிம்பத்தை போய் சந்திக்கும். சரியா? வேற எஃப்இயா இருக்கும். இது தலைமைச்சுக்கு சமாந்தரம் குவியத்துக்கு அலை போகும். எத்தனை முறிஞ்சாலும் எத்தனை கதிர் முறிஞ்சாலும் பிம்பத்துக்கு அலாம் போகணும். இந்த கதிர் கீற தேவையில்லை. சரி, ஆனா புள்ளிக்கோள்ல கீறி காட்டியா என்ன தெரியல. இது கேட்டும். அடுத்த கேள்வி 3ஆவதா? கேமரா ஆட்டுப்படுது போல, கொஞ்சம் போடுங்க. சரியா? 3ஆவது கேள்வியா? மேலே C2 குறிப்பிட்ட மாற்றத்தை செய்த பின்னர் பார்வை தூண்டிலிருந்து 30 சென்டிமீட்டர் வைக்கப்பட்ட திரை மீது மெய்பிம்பம் உண்டாகும் எனின் திரை மீது உண்டாகும் சந்திரனின் பிம்பத்தின் விட்டம் அல்லது பருமனை காணட்டாம். என்னவாம்? திருப்பி தொடங்குறாங்க. இது வந்து 30 சென்டிமீட்டர். இது பெரிய கேள்வி என்ன? சரியான
கடும் பெரிய கேள்வி தம்பி. டைம் காணா வர வாய்ப்பு இருக்குது கேள்வியா. சரி, இப்ப என்னண்டா உங்கள்ட்ட இதான் கேள்வி. கடைசி அவரை விட்டமா தான் இருக்குமா? பிம்பத்துல பாருங்க, இது விட்டம் டி என்று போடுறேன், இது டி என்று போடுறேன். சரியா? ஓகே. இப்ப இந்த சைவசம் 5 பாகையில மாற்றம் இல்லையா? அது தொலைவிலை கோணம் தானே. இது 100 தான், அதே தொலைகாட்டி தானே. இது 10 தான், அதே தொலைகாட்டி தானே. அப்ப இந்த இருக்கிறது 100 தான், அதுல மாற்றம் இல்லை. அப்ப இந்த இருக்கிற கண்டல நாங்க இந்த எச் எவ்வளவு வந்து கண்டனாங்க? 10 சென்டிமீட்டரா? H1 ஆகும் சைவசம் 9 சென்டிமீட்டர். இவ்வளவும் மாற்றம் இல்லை தம்பி. இவ்வளவும் விளங்கிட்டா தம்பி? இவ்வளவும் விளங்கி விட்டதா சொல்லுங்கள். ஓ, இப்ப இங்க பாருங்க, என்ன கேள்வி? சிம்பிள் கேள்வி. இங்க பாருங்க, இந்த இருக்கிற எஃப்இ என்ற வில்லைக்கு, இந்த எஃப்இ என்ற வில்லைக்கு இது பிம்ப தூரம், இது குவிய தூரம். எதை காணலாம்? பொருள் தூரத்தை காணலாம். யூஇ டேஷ் என்று போடுறோம். காணலாமல்ல? கண்டா கண்டா என்ன செய்யலாம் வடிவா? இந்த வில்லைக்கு ஏக பரிமாண உருப்பெருக்கம் போடுங்க. இது இந்த உயரத்திங்கள் இந்த உயரம், இந்த உயரத்திங்கள் இந்த தூரம், இந்த உயரத்தின் இந்த தூரம். அல்லது இந்த இருக்கிற முக்கோணத்தையும் இந்த இருக்கிற முக்கோணத்தை என்ன முக்கோணம் கருதலாம்? ஒரு இயல்பொத்த முக்கோணமா கருதி டியை காணலாம். விளங்குதா? என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? கூட ஒர்க் கேள்வி, பெரிய கேள்விதான். என்னண்டா இந்த வில்லைக்கு வில்லை சூத்திரத்தை போடுங்க. போட்டு காட்டவா? எஃப்இ என்ற வில்லைக்கு ஒன்றிங்கில் வி மைனஸ் ஒன்றிங்கில் யூ சமன் ஒன்றிங்கில் எஃப் போடுங்க. போடுவோமா? போட்டா பிம்ப தூரம் 30. 30க்கு என்ன? மைனஸ் யூஇ காண போற யூஇ டேஷ் சமன் எஃப்க்கு என்ன? 10 மைனஸ் யூஇ டேஷ கண்டா பிளஸ் எவ்வளவு வருது? அழகாக 15 வருகிறது. தம்பி விளங்குதா? விளைக்கிறேன் நிக்கான்ல 41 பேர் கஜன் கலைஞர் தம்பி ஓடிட்டே இல்ல தம்பி? ஓ சரி சரி. இப்ப பிறகு என்ன செய்யறேன்? என்ன சொல்ல ஞாபகம் இருக்கா? இந்த இயல்பத்தொம்பது கூட போட்டு காணலாம் இல்ல? இல்லாட்டி ஏக பரிமாண உறுப்பெருக்கத்துக்கு போட்டு காணுங்க. எல்லாம் ஒன்றுதான். சரியா? எழுதி காட்டுறேன். டிரெக்ட் ஆளுறா, டிரெக்ட் ஆளுறேன் தம்பியா. 0.9 கீழ் யூஇ டேஷ் 15 சமன் டி கீழ் 30. அப்ப இது 2 1.8 சென்டிமீட்டர். இதான் விடதுக்கு. சரியா தம்பி? இதுக்கு வசனம் எல்லாம் கொடுக்கணுமா? கண்வில்லை நேர் கோட்டு உறுப்பெருக்கம் அல்ல நீங்க படத்தை கீறி ஏபிசிடி எல்லாம் போட்டு இயல்பொத்த முக்கோணம் மட்டும் எதுவும் எழுதித்தான் எழுதணும். நான் சும்மா சோட்டா சடாரண்டு எழுதி போட்டேன். இந்த மார்க்ஸ் கிடைக்காது, கவனமா இருக்கணுமா? சரிதானே? சவுண்ட் கேக்குதா தம்பி? தம்பி சவுண்ட் கேக்குதா? ஓகே. பல்ப் வேலை செய்யுதுல நல்லதுயா. ரைட்டா? ரைட். அடுத்த கேள்வியா தம்பி? சரி டாக்டர் பாப்போமா? மைக் சவுண்ட் ஆகும். ரைட். கடைசி பாட்டா? அதுவும் பாப்போம். என்னட்டு பாப்போம். சரியா? கடைசி பாட்டு ஐட் என்னடா? சரி. ஐக்கிய அமெரிக்க அரசுகளின் என்னது விஸ்கான்சினா ஜேஸ் என்னடா அது ஜேக்ஸ் நோக்கத்தில் 1897 தொடக்கம் இன்று வரைக்கும் தொழிற்படும் ஒரு பெரிய பழமை வாய்ந்த வானியல் முறி தொலைக்காட்டி உள்ளது. இது முறி தொலைக்காட்டியா? முறி தொலைக்காட்டி என்ற என்னண்டா இறுதியா மாற பிம்பத்தை திரையில பிடிக்கிறது. அது மட்டும்தான் போதும் முறி தொலைக்காட்டி.
சரியானே? அப்படி ஒன்று இருக்காம். இந்நோக்கத்தின் நவீன வான் பௌதியவியலின் பிறந்ததாகும். இதில் வான் பொருட்களின் 170,000க்கு மேற்பட்ட ஒளிப்பட தகவல்கள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் சும்மா கூட டைமை பழுதாக்குற கதைகள். வேற சும்மா டைமை பழுதாக்குறான். அவர் ஹிஸ்டரி எல்லாம் கதைக்காங்க. என்னதுக்கு எங்களுக்கு சரியா? கேள்வியும் தவறுதான். ஜேக்ஸ் தொலைக்காட்டியின் ஜேம்ஸ் வெப் மாதிரி ஜேக்ஸ் பழசு போல இருக்கு. பொருளில் இல்லையின் குவிய தூரம் 19 மீட்டரா? ஓஹோ, 19 மீட்டர். கடும் பெருசு, கடும் பெருசு. பார்வை துண்டுக்கு பின்னால் 30 சென்டிமீட்டரில் வைக்கப்பட்ட ஒளிப்பட தகட்டில், ஒளிப்பட தகட்டில் 17.1 சென்டிமீட்டர் விட்டமுள்ள சந்திரனை மெய்யும்பதை தருகிறது. இது 17 உண்டா? இது 17.1 சென்டிமீட்டர். கடைசியா வர பிம்பத்தில் விட்டதான் அதா இருக்குமா? எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுல சந்திரன்ல மெய்யும்பத்தை தருகின்றது. ஜேக்ஸ் தொலைக்காட்டியின் பார்வை துண்டின் குவிய தூரத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் பார்வை தூண்டுற குவிய தூரத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் கோண பெரிதாக்கத்தையும் கிட்டிய முழுவல்ல திரட்டான். அண்ணளவா கணிக்கட்டான். சரியா? அதாவது இந்த எஃப்இயையும் இந்த சந்தர்ப்பத்தில் கோண உருப்பெருக்கத்தையும் காணட்டான். சரியா? ரைட். செஞ்சா சரியா? முடியுதா? என்ன செய்யறது பாப்போம். அதே சந்திரனை தான் பார்க்காங்களா தம்பி? சரி, என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். தம்பி, இந்த சைவ சாஞ்சில எந்த மாற்றமும் இல்லை. அது சந்திரன்ல வெற்றிக்கண் எதிரமைக்கிற கோணம் தான். ஆனா இது 19 மாறுறதால இந்த உயரம் மாறிடும். ஒத்துக்கொள்றீங்களா? அப்ப இந்த உயரத்தை காணும். விளங்கிறேன். அப்ப tan alpha சைவசம் எவ்வளவு? 0.09 ரேடியன் சமன். இதை நான் இப்ப h டேஷ் என்று போறோம். h டேஷின் கீழ் 19 வாரது மீட்டர்ல வரும். சுருக்குறீங்கடா 19 தம்பி சென்டிமீட்டரா மீட்டரா தம்பி? அது சொல்லுங்க அப்போ. தந்தது மீட்டரா சென்டிமீட்டரா? மீட்டர்ல என்ன தம்பி? இதை சுருக்குறாமல வரும். சொல்ல மாட்டாங்க. 19 உண்ட சகல் உண்டன. சரி, உண்ட சகல் உண்டன்னு சொன்னா 17.1 சென்டிமீட்டரா தம்பி? சரியா? சொல்லுங்க. சரியா? சரி சரி, ஓகே ஓகே. சரியானே? ரைட் ரைட். அப்ப இது எது? இது 17.1 சென்டிமீட்டர். ஓகே ரைட். இப்ப இங்க பாருங்க, படியா பாருங்க. இதுவும் எவ்வளவு? 17 உண்டு. இதுவும் 17 உண்டு, இதுவும் 17 உண்டா. இந்த நீளம் எவ்வளவு எடுங்க அப்ப பாப்போம். சொல்லுங்க, டக்கு பாருங்க. பின்கள் ஈஸியா எடுத்துக்க தம்பி. 2f பாருங்க, 30 அடை எவ்வளவு வரைக்கும்? 30. வெரி குட். என்ன கேள்வி? என்ன ஈஸியா தான் பாத்தீங்களா? கடைசி பாட்டு வசனத்தை காய்ச்சி போட்டு ஈஸியா தான் எடுத்துருக்கேன். கஷ்டப்படுத்தல. 2f. அப்ப இதான் வசனம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த வில்லைக்கு பிம்ப உயரமும் பொருள் உயரமும் ஒரே உயரமா வாரதால இது 2fe தான். இல்லாட்டி வசனமா கொடுக்கணுமா? சும்மா எழுதப்படா, மார்க்ஸ் இல்லை. அது fe 15 சென்டிமீட்டர். இது ஒரு வசனம் கொடுத்து எழுதணும், சும்மா எழுதுறல. இல்லாட்டி மார்க்ஸ் கிடைக்காது. திருப்பியும் சொல்றேன். சரியா? எனவே கடைசியாக உருப்பெருக்க வலு என்று சொல்றது எங்க உருப்பெருக்கத்தையும் காணுவோம் நாங்க. இப்ப இதான் அல்பா டேஷா இருக்கும். இது அல்பாவில் மாற்றம் இல்லை. எம் அல்பா டேஷின் கீழ் அல்பா டேஷிங் என்ன போடலாம்? 17 இல்லாட்டி அங்கால போடாம இங்கால போடுவோமா? h டேஷின் கீழ் 30.3 தர ஹெச்எஸ் வெட்டுப்பட்டு போகும். ஈஸி என்னங்க. ஸோ அல்ஃபா போட்டோம்னு சொன்னா இது அல்ஃபா, h டேஷிங் 19 கீழ் h டேஷ்.
சுருக்கி பாருங்க கிட்டத்தட்ட ஸ்கீம்ல கிட்டத்தட்ட 63 இருக்கு. 63 அதுக்கான ஆன்சர். ஓகே, அதோட முடிச்சு.